கடந்த வருடத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஷாமி அவங்க ரெட்மி நோட் 5 ப்ரோவை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது அவங்களுக்கு பெரிய ஹிட்டாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து 7 மாதம் கழித்து ரெட்மி நோட் 6 ப்ரோவையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்த 5 மாதத்துக்கு உள்ளாலேயே ரெட்மி நோட் 7 ப்ரோவையும் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஷாமி அவங்க ரெட்மி நோட் சீரீஸை ரொம்ப ஸ்பீடாக அப்கிரேட் பண்ணுறாங்க. இப்போது ரெட்மி நோட் 7 ப்ரோ லான்ச் ஆகி சில மாதங்கள் ஆயிடுச்சு. ரெட்மி அவங்க நோட் 8 ப்ரோவை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபோனை பற்றி இப்போவே நம்மளுக்கு நிறைய தகவல்கள் கிடச்சிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானது, இந்த ஃபோனில் ஒரு 64 மெகா பிக்சல் கேமரா சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த 64 மெகா பிக்சல் கேமராவை யூஸ் பண்ணி ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்த கேமரா சாம்பிள் இமேஜ் ஒன்று ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது. சாம்சங் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த 64 மெகா பிக்சல் GW1 சென்சாரை வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து ரெட்மியோட ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் ரியல்மியோட ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் தான் இந்த சென்சாரோட வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் 8 ப்ரோவாக தான் இருக்கும். இந்த சென்சாரால் ஃபுல் ஹெச்டியில் 480 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ரியல் டைம் HDRும் ஷூட் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு முன்னாடி ஹையஸ்டாக இருந்த 48 மெகா பிக்சலில் எடுத்த ஃபோட்டோஸ் கிட்டத்தட்ட 16 MB சைஸ் வந்தது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த 64 மெகா பிக்சல் சென்சாரில் எடுக்கிற ஃபோட்டோஸ் கிட்டத்தட்ட 20 MB சைஸில் இருக்கும். ஷாமி தரப்புல இருந்து ரீசெண்டாக வெளியிட்டிருந்த போஸ்டரில் see you soonன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் கூடிய சீக்கிரமே லான்ச் ஆக போகுதுன்னு தெரியுது. இதோட டிசைன் இப்படி தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஷாமி இந்த டிசைனுக்கு இப்போ பேட்டர்ன் வேறு வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த டிசைனோட பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்க போகுது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குதுனாலே கண்டிப்பாக ஒரு AMOLED டிஸ்பிளேயாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெட்மி நோட் 8 ப்ரோ நிறைய புதிய ஃபீச்சர்ஸை கொண்டு வர போகுது. ஸோ இப்போ Realme X, Honor 9X மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னா ஷாமி இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸை கொண்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா Honor 9Xல யூஸ் பண்ணியிருக்கிற அந்த கிரின் 810 சிப்செட் Snapdragon 730 விடவே ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ அட்லீஸ்ட் ஷாமி Snapdragon 712 சிப்செட்டாவது இந்த ரெட்மி நோட் 8 ப்ரோவில் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். குட் பை.